12 வரை. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மற்றும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாய் இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாத போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி மிகவும் முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத் யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணம் பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியிலுள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து ஆயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. இப்பொழுது நம் மத்தியில் அவர்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எதிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானும் பிலிப்பையும் புரோகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத் அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். போதும் போதும் போதும். பாடம் முடிந்தது. சொல்லிடுமா? பாடம் முடிந்தது. ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்துக்கு கீர்த்தனம் பாடுவேன், சங்கீதம் பாடுவேன். இப்பொழுது நம் மத்தியில் இருக்கும் கிறிஸ்டின் பெடரா அவர்கள் மாறி மாறி
சொல்வார்கள். சங்கீதம் 16:1-11 வரை. உண்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாராமல் பூமியுள்ள பரிசுத்த மகன்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மக்களுக்கும் வைத்திருக்கிற நபர்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் காப்பத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரின் காப்பாற்றும் நெறியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். என் உள்ளத்தில் என்னை உணர்த்தும். அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் மகிமை கனிகூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்த காணவட்டீர். ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துது. உன்னுடைய சமூகத்தை பரிபூரண ஆனந்தமும் உன்னுடைய ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாகும். இப்பொழுது நம் விதி காயத்தமாக பாமாலை சுவிசேஷ வேதத்தில் மத்தியில் இருக்கும் வினேசர் அங்கிள் அவர்கள் வாசிக்க கேட்போம். மத்தேயு 20வது அதிகாரம் 1-14 வரை. மத்தேயு 20. பரலோக ராஜ்யம் எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் மணி 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையிலும் வேலையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்தவர்களுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்ட வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகி இவர்களை 1 மணி நேரம் வேலை செய்தவர்கள் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்தைக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவர் விசித்திரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்பதிக்கவில்லையா? உன்னுடைய நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவர்களாகி இவர்களுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாராய் இருக்கிறபடியால் நீ வன்கணனாய் இருக்கலாமோ என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர்.
வாசிக்க வேண்டிய வேதத்தை வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் செய்தியாக பாமாலையில் 361 என்கிற பாடலை பாடுவோம். பாமாலை 361 ஒப்பில்லாத திவ்ய அன்பே. எங்கள் நெஞ்சில் பாசம் வைத்து அருள் மொழியாகுமே. மானாயாட என்றுனாதா அன்புமாய பொன்னீர் நைந்த உள்ளத்தில் இறங்கி உம்மாட்சி பார்ப்பந்திப்பேன். பூமாடு நல்வாழ்த்தாலும் எங்கள் நெஞ்சில் பூரிப்பாய். உம்மில் சார நீரே வாழும் சொந்தத்தில் வாடிவாய். பாவத்தை எல்லாம் நீக்கி ஆடியாரை ரட்சியும். விசுவாசத்தை துவக்கி முடிப்பவராயிரும். வல்ல நாதால் உங்கள் பேரில் நீங்கள் அன்பை ஊற்றுமே. நிறைவாய்வும் ஆலயத்தில் காற்றாயற்றும் தங்குமே. வானோர் போல நாங்கள் உம்மை வாழ்த்தி சேவிப்போம். ஓய்வில்லாமல் அன்பை ஓடிப்பாய் கொண்டாடுவோம். உந்தன் போது பேசிப்பாயும் சுத்த தூய்மையாகுமே. உந்தன் திவ்ய ரட்சிப்பையும் பூரணப்படுத்துமே. எங்கள் சீரம் முன் வைத்து அன்பில் மூழ்கி போற்றியும். மேன்மை மேலே மேன்மை பெற்று வெல்ல வாழ செய்திடும். முழுமையாய் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நமக்கு போதுமானதாகவே இருந்து வந்திருக்கிறது. இப்பொழுதும் அது போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தமான கிருபையை நாம் இந்த வேளையில் முழுமையாக அனுபவிக்கத்தக்கதாக அவரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த வேளை அவருக்கும் நமக்கும் இடைப்பட்ட நேரம். அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ஒரு சிறு பையன் ஒரு விமானத்தில் பயணம் பண்ணிட்டு இருந்தான். சின்ன குட்டி பையன். அவனுக்கு தனி சீட்டு. அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர் அவரும் பயணம் பண்ணுறாரு. 2 பேரும் பயணம் பண்ணி திடீர்னு அந்த விமானம் பயங்கரமாக ஆடுது. ஆடும் பொழுது எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லாரும் பெல்ட்டெல்லாம் எடுக்க மாட்டாங்க பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க. இந்த குட்டி பையன் பேசாமல் பெல்ட் மாட்டியிருக்கு, ஆனாலும் அவன் பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய கையில் இருந்த ஒரு சில பொம்மையை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருக்கான். அப்போ அவர் கேட்குறாரு பக்கத்தில் உட்காந்து, உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு. இது நடந்த சம்பவம். பயமே இல்லையானா அந்த பையன் சொல்லியிருக்கான், எனக்கு பயமே இல்லை, ஏன்னா ஃப்ளைட்டை ஓட்டுறதே எங்கள் அப்பா தான். அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு வீடு போய் சேருவோம் அப்படின்னு. அதுதான் ஆண்டோடைய பிள்ளைகள். அதே மாதிரி நண்பர் சுய ஜெபக்குழுடைய அசோசியேட் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த இப்பொழுது ஊழியத்தில் இன்னமும் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பல வகையில். அந்த ஹேமாச்சந்திரன் என்ற அண்ணன் அவங்க ஒரு விமானத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க சொன்ன காரியம் எனக்கு மறக்கவே முடியாது. அவர் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு உடம்போடு நல்லா நிறைய சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தாராம். அப்படி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு நிறைய பேசிக்கிட்டே இருந்தாராம்.
அண்ணன் வந்து மனசில் ஜெபம் பண்ணிட்டு பேசாமல் அமைதியாக ஆண்டவர் தியானிச்சுட்டு அப்பப்போ ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் மட்டும் அவர் பேசிகிட்டே இருந்திருக்கிறாங்க. திடீர்னு ஃப்ளைட்டில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், கொஞ்சம் எல்லாரும் பத்திரமா இருங்க, விமானத்தில் ஒரு சில காரியங்கள் ஏற்படுது, என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, நீங்கள் கொஞ்சம் ஆயத்தமாக பயப்படாதீங்க. ஹலோ ஹலோ கேட்குதா? இடையில ஏதோ டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஓகே, அதாவது இந்த விமானத்தில் எல்லாரும் அமைதியாக இருங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாரும் நடுங்கி பயந்து பக்கத்தில் சிரிச்சு பேசிட்டு வேர்த்து விறுவிறுத்து பயங்கரமாக பயந்துக்கிட்டு இருக்கார். ஏன் சார் உங்களுக்கு பயமா இல்லையா சார்? ஹேமாச்சந்திரன்ட்ட எனக்கு பயமே இல்லை, ஏன்னா என்னை உண்டாக்கினவர் என் கூட இருக்கார், பயம் இல்லை அப்படின்னாங்க. அது மாதிரி சில கொஞ்ச நேரத்தில் விமானம் சரியாயிடுச்சோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த 2 அனுபவத்தில், ஒன்று சிறு பையன், இன்னொரு ஹேமாச்சந்திரன் ஒரு அருமையான அண்ணன், இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒரு முக்கியமான காரியம், எங்கள் அப்பா விமானத்தை ஓட்டுகிறார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இதாங்க பிரச்சனை சவால்களை சந்திப்பதிலே தேவ சமாதானத்தோடு கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் செயல்பட வேண்டும், செயல்படுகிறார்கள். இதுதான் இந்த நாளுக்குரிய முக்கியமான செய்தி தலைப்பாக இருக்கிறது. பிரச்சனை சவால்களை சந்திப்பதில் தேவ சமாதானம். பிரச்சனை சவால்களை சந்திப்பதில் தேவ சமாதானம். அதாவது இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசணும்னா நம்ம அவர்கிட்ட பேசணும். என்கிட்ட பேசுங்கப்பா, எனக்கு வேணும்ப்பா, என்னுடைய அப்பா என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார், என்னுடைய ஆண்டவர் என்னக்குள்ளிருந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிற உறுதிப்பாடு இருக்குமே, ஆனால் நாமும் இப்படியே செயல்பட முடியும். பிரச்சனை சவால்களை சந்திக்கும் பொழுது தேவ சமாதானத்தை அனுபவிக்க முடியும். அவரை நாம் நோக்கி பார்ப்போமா? மீட்பரை கீழ்ப்படிவோர் தம்மாத்மத்தை தேற்றும் இடம் அடியேனும் பேரநீரருள்வி அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும் பேசும் ஜெபம் செய்யும் போதே ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த காலை வேளைக்காக, இந்த புதிய நாளுக்காக, பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்தவருடைய பிரசன்னத்திற்காக நன்றி உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களோடு இருக்கிற எங்கள் கர்த்தர் தாமே இப்பொழுதும் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் அமைதியான இந்த சூழ்நிலையில் கர்த்தர் அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் எங்கள் ஆவியிலே கேட்டு உணர்ந்து அனுபவித்து உம்மை ஆராதிக்க எங்களோடு கூட பேசும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வேளையில் பிரச்சனை சவால்களை சந்திப்பதில் தேவ சமாதானம். தயவுசெய்து எல்லாரும் சைலண்ட்ல போட்டுருங்க, உங்க சத்தம் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பிரச்சனை சவால்களை சந்திப்பதில் தேவ சமாதானம். பிசாசின் திட்டம், இதான் முதல்ல நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம். பிசாசின் திட்டம் என்னன்னா, இந்த பூமியிலே சமாதானத்தை குலைக்க வேண்டும். சமாதானத்தை குலைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய மனிதனை பொய்களினாலே வஞ்சித்து ஏமாற்றி அவர்களை கொலை செய்ய வேண்டும், மனிதர்களை கொலை செய்ய வேண்டும். இது பிசாசனுடைய திட்டம். பார்த்தோம், இதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதாவது அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். யோவான் 8:44 நாம் வாசிக்கிறோம். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இது நீங்களும் நானும் ஆழமாய் மனதில் பதிந்து வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான்.
அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். பொய்களினாலே வஞ்சித்து மனிதர்களை சமாதான கொலைச்சலுக்கு உள்ளாக்கி பல வகைகளிலே அவர்களை நிர்மூலமாக்குவதற்கு பிசாசுடைய திட்டம். ஆனால் இதில் இன்னொரு காரியத்தையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவின் சித்தம் என்ன? எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எதையும் செய்ய வல்ல பிதாவானவர், பரம பிதாவானவர் தம்முடைய சித்தத்திலே ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது யோவான் 16:33 அதை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சீசரத்தில் இப்படி சொன்னார். அது எல்லாருக்கும் சொந்தமான ஒரு வார்த்தை. 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதை சொன்னவர் ஆண்டவர். உங்களுக்கு சமாதானம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிரு. அவருக்குள்ளே எப்பொழுதும் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று பிதாவுடைய சித்தம். அதை கொடுப்பதாக வாக்கு கொடுத்தும் இருக்கிறார். ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார், நிறைய சொல்லியிருக்காரு. 14 29 அந்த இவைகள் நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக இவைகளை முன்னதாக உங்களுக்கு சொன்னேன்னு சொல்லியிருக்காரு. 15 என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும், அது நிறைவாக இருக்கவும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்படிங்கிறார். முதல்ல இதை உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னார் 14:29 இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று 15:11 சொல்கிறார். 16 நீங்கள் இடரடையாமல் இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எந்த காலத்தில் ஆண்டவர் கூட இருக்காரா? அந்த விதமான சந்தேகம் நமக்கு வரக்கூடாது. அப்படி இடர்கள் அடையாமல் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்கிறார். அதே இதில் 4 உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? அந்த காலம் வரும்போது, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அந்த காலம் வரும்போது இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன் என்பதை நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிறார். 16:33 ஏற்கனவே வாசித்தோம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் மற்ற மனிதர்களிடமிருந்து, சூழ்நிலைகளிலிருந்து, நம்ம திறமையிலிருந்து, நம்முடைய செயல்பாடுகளிலிருந்து, நம்முடைய காரியங்கள் மூலமாக நமக்கு சமாதானம் வராது. நம் சூழ்நிலையிலிருந்து வராது. நாம் வைத்திருக்கிற சொத்து சுகங்கள் மூலமாக வராது சமாதானம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இது சொன்னவர் வானங்களை பூமி உண்டாக்கி இந்த பூமியில உங்களுக்காக எனக்காக வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்த சர்வ வல்லமுள்ளவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அந்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இது சாதாரணமான காரியம் அல்ல. பிதாவின் சித்தம் இது. எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எதையும் செய்ய வல்லவர். பிசாசினுடைய திட்டம் சமாதானத்தை குலைத்து நிர்மூலமாக்க வேண்டும் என்பது. பிதாவுடைய சித்தம் சமாதானத்தோடு இருந்து உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்பது. பிள்ளைகளின் வட்டம், அவருடைய பிள்ளைகளின் வட்டம் எப்படிப்பட்டது? கர்த்தருக்குள், கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே, கர்த்தர்களும் ஈவுகளிலே களி கூர்ந்து மகிழும்படியான கிருபை. இதைத்தான் 16ஆம் சங்கீதத்திலே மாறி மாறி நாம் வாசித்தோம். கர்த்தருக்குள் மட்டும்தான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கு. அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில், அந்த பரிசுத்தவான்கள் மத்தியில தான் சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, கர்த்தர் அருளுகிற ஈவுகள், அவருடைய சுதந்திரம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, அதிலே நான் களி கூர்ந்து மகிழுகிறேன். அது மட்டுமல்ல, கடைசியாக மரணத்தில் கூட இந்த மாம்சமும் உண்மையில் நம்பிக்கையா இருக்கும், காத்திருக்கும். இதெல்லாமே பிள்ளைகளின் வட்டம், அது அவருடைய பிள்ளைகள். இது மூன்றும் நம்முடைய இந்த நாளின் சிந்தனைக்கு அஸ்திபாரமான காரியங்கள். பிள்ளைகளின் வட்டத்தில் இன்னும் 2 வசனங்களை நான் சொல்லுகிறேன். ஒன்று, யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றோளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றோளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நம்மை அனாதைகளாக எந்த சூழ்நிலையும் விட்டு விட மாட்டார், தனிமையில தவிக்க விட மாட்டார், அவர் நம்மிடத்திலே வருவார். 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உலகத்தில் இருக்கிறவனிலும், உலகத்தில் இருக்கிறவைகளிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
நீங்கள் தேவனால் உண்டாயிருந்த அவர்களை ஜெயித்தீர்கள். இது பிள்ளைகளின் வட்டம். பிசாசுகளை, அந்த ஆவிகளை எல்லாம் நாம் ஜெயித்தோம். இன்றைக்கு நீ காணும் எகிப்தை நீ ஒருபோதும் காண்பதில்லை. ஒரு தீமையான ஒரு ஆவி நம் கண்களுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னாக அறிந்தோ அறியாமலோ வந்துவிட்டால் அதோடு அதனுடைய முடிவு வந்து விட்டதுன்னு அர்த்தம். அதோடு அது நிர்மூலமாகிவிடும். நம்ம பக்கத்தில் எதுவும் நெருங்க முடியாது. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்கு ஒரு பெரியவர் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லுனால் பிள்ளைகளே என்று அழைத்துதான் ஆவியானவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். 1 யோவான் 4:4 பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்த அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இதுதானே ரகசியம். பிசாசின் திட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட முறையிலே செயல்பட்டாலும் சரி, யார் மூலமாக செயல்படுத்தப்பட்டாலும் சரி, பிதாவின் சித்தம் நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் இந்த வாழ்நாட்கள் முழுவதும் அவருடைய நிறைவிலே களி கூர்ந்தோட பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னம் அவருடைய பிள்ளைகள் மத்தியிலே அவரோடு கூட அவர் கொடுக்கிற ஈவுகளை அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இது கர்த்தருடைய சித்தம். பிள்ளைகளின் வட்டம் இது எப்பொழுதுமே அனுபவிக்கிற வட்டமாகத்தான் இருக்கும். அதுவும் வெற்றிகளை அனுபவிக்கிற வட்டமாக இருக்கும். இதில் என்னெல்லாம் தெரியுது தெரியுமா? 2 முக்கியமான காரியம் உங்கள் மத்தியில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஒன்று, கர்த்தரின் காருண்யம் தெரிகிறது. கர்த்தருடைய காருண்யம் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த பகுதியெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே, இரவு 2 மணி வரைக்கும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன். இன்றைக்கு காலையிலும் இங்கே புறப்படுகிற இந்த தொடங்குகிற வரைக்கும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன். கிறிஸ்துவர்கள் அன்பானவர்கள், ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய காருண்யம் பாரபட்சமற்ற ஈவாக இருக்கிறது. மத்திய 20ஆம் அதிகாரத்திலே 12 முதல் 15 வரை உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. அதாவது மத்திய 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த ஓமை மூலமாக பெரிய ஒரு ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது இது நல்லா தெரிந்து கொள்ளணும். இது அவர் வருகையிலே கொடுக்கப்படுகிற வெகுமதிகள் அல்ல. அவனவனுடைய செயல்பாட்டுக்கு தக்கதாக அவனோட கூலியை பெறுவான். அது அல்ல இது. அந்த கூலி அல்ல இது. இது வித்தியாசமானது. அதுபோல இது ரட்சிப்புக்கு அடுத்த வார்த்தைகளும் அல்ல. இது வித்தியாசமானது. இந்த பகுதியில் 12 முதல் 15 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். அதிகாலையில் எங்களை கூப்பிட்டு வந்துட்டீங்க. 3ஆம் மணி வேளையிலே, 6ஆம் மணி வேளையிலே, 9ஆம் மணி வேளையிலே, 11ஆம் மணி வேளையில வந்து சேர்ந்தாங்களே, இவர்களை எங்களுக்கு சமமாக மாற்றிட்டீங்களே அப்படின்னு அவங்க புலம்புறாங்க பாருங்க. ஒப்பந்த ஊழியர்கள் முதல் குழு. முதல்ல வந்தவங்களுக்கு ஆண்டவர் அக்ரிமெண்ட் போடுறாரு. எப்படி போடுறாரு? நான் விரும்புகிறாங்க அதை. முதல்ல வர்றவங்களுக்கு இவ்வளவு கூலி தருவேன், வருவீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஒரு பணம், அந்த ஒரு பணம் கூலி, அந்த கூலியோடு அழைக்கிறார். ஒரு நாள் கூலி, அது ஒரு நாள் வேலை கூலியை அவர் சொல்லி அழைக்கிறார். அதில் ஒப்புக்கொண்டு அந்த ஒப்பந்த ஊழியர்களாக வருகிறார்கள் முதல் குரூப். அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் மணி வேளையில் வந்தவங்க, 6ஆம் மணி வேளையில் வந்தவங்க, 9ஆம் மணி வேளையில் வந்தவங்க, 11ஆம் மணி வேளையில் வந்தவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நியாயமானபடி கூலி கொடுப்பேன். அதாவது ஒவ்வொருவரையும் கூப்பிடும்போது ஆண்டவர் சொல்றார். அதாவது 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் மணி வேளையில் கூப்பிடப்பட்டவங்களுக்கு நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்கிறார். 9ஆம் மணி, 6ஆம் மணி, 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் சும்மா நிற்கிற சிலை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள். மற்றவங்களோட அக்ரிமெண்ட்டே கிடையாது. முதல்ல உள்ளவங்களுக்கு மட்டும் ஒரு பணம் கூலி பேசி அக்ரிமெண்ட் பண்ணி அங்கே வேலைக்கு அமர்த்துகிறார். நீங்களும் நானும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதில் ஒரு அற்புதமான காரியம் என்ன, எல்லாருக்கும் ஒன்று போலே கூலி கொடுக்கிறார். அவர் இரக்கங்களின் தகப்பன், பாரபட்சம் இல்லாதபடி எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறவர். கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே, உலகத்தில் வருகிற ஒவ்வொரு காரியமும் பொதுவானவைக்காக ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு சிலர் அதை அதிகமாக அனுபவிக்கிறார்கள், ஒரு சிலர் அனுபவிக்கவே இல்லை, ஒரு சிலர் குறைவாக அனுபவிக்கிறார்கள். இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்களே, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 12ஆம் வசனத்துல, பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே. கடைசியா வந்து 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தவங்களை எங்களோடு சமமாக்கிட்டீங்களே.
நீங்கள் அதிகமாக கொடுத்துருக்கணும். அப்போ ஆண்டவர் அந்த அந்த முதலாளி அந்த கூப்பிட்ட தோட்டக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, என்னிடத்துல ஒரு பணத்துக்கு தானே சம்மதிச்ச, உனக்கு கொடுத்தது போல பின்னால் வந்து உனக்கு கொடுக்குறது ஏன் இஷ்டம், எனக்குள்ளதே நான் தயாளனாக இருக்கிறவங்க நான் எனக்குள்ளதை நான் இஷ்டப்படி கொடுக்குறேன், நீ வன்கணனாக இருக்கலாமா? அதாவது நிறைய நேரங்களில் பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சிலுவையில் அவர் அறையப்பட்டிருந்த நேரத்தில் அந்த அவரோடு இணைந்து குற்றவாளியாக அவர் அந்த 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 மனிதனே அறிக்கை பண்ணுகிறான், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ இந்த தண்டனைக்கேற்ற காரியம் ஒன்றுமே செய்யலையேன்னு அறிக்கை பண்ணுகிறான் பாருங்க. அந்த நபரை கூட ஆண்டு இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய், கடைசி நிமிடத்திலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களும் பரதேசிலே இருக்கிறார்கள். கிறிஸ்துவ அன்பானவர்களே, இது அவருடைய காரியம். எல்லாவற்றிலுமே ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது. ஒப்பந்த ஊழியன் ஒப்பிட்டு பார்த்து புலம்புகிற நிலை இது யாருக்கு சமமாக இருக்குன்னா, பெயர் கிறிஸ்தவர்களுக்கு சமமாக இருக்கிறது. ஆண்டவரை அனுபவிக்காமல் வெறும் கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற அல்லது அவிசுவாசிகளாக இருப்பவர்களுக்கு சமமாக இருக்கிறது. பண ஆசை, பொருளாசை, பண ஆசை, பொருளாசை. நான் ஒரு முறை கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. ஒரு ஊழியக்காரர், அவரை பற்றி அவர் சபையினுடைய நபர் ஒருவர் சொன்னார், நீங்கள் வித்தியாசமாக இருக்கு, ஆனால் எங்கள் ஐயா வந்து இப்படி சொன்னார், என்ன சொன்னார்னு கேட்டேன். என்னுடைய காரில் வந்து கண்ணாடி இருக்குது, ஆனால் அந்த கண்ணாடி வந்து வெளியே கை வச்சு தான் திருப்ப வேண்டியது இருக்கு சில இடங்களில், ஆனால் அந்த பாஸ்டருடைய காரில் ஆட்டோமேட்டிக்காக கண்ணாடி திரும்புது, அது மாதிரி எனக்கு கண்ணாடி இல்லையே அப்படின்னாரு. ஐயா அது நல்லதாயா அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். அதுக்கு நான் ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணலை, ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கணும் என்பதை வேதம் என்ன சொல்கிறது அதன்படி நான் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி முடிச்சிட்டேன். கிறிஸ்துவ அன்பானவர்களே, புலம்புகிற அபிசுவாசிகள் மட்டுமல்ல, பண ஆசை, பொருளாசையினாலே திருப்தி இல்லாமல் இருக்கிற ஊழியர்களும் அப்படித்தான். அது கர்த்தரின் காருண்யமாகிய பாரபட்சமற்ற ஈவுக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 12-13 பிரச்சனை சவால்களை சந்திப்பதிலே எப்படி மனிதர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் செயல்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர் பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர் தான், காருண்யத்தினாலே நிறைந்தவர் தான், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் நம்முடைய பொறுப்பு என்ன? 12 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். அதில் 12ஆம் வசனம் இடைப்பகுதியில் நான் வாசிக்கிறேன். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொண்ட நாம் இந்த உலகத்தில் வருகிற பலவிதமான சோதனை, பிரச்சனை, சவால்களை சந்திப்பதற்கு சற்று பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஒரு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் விடுவிக்கப்பட்டவர்கள், நாம் கைதிகள் அல்ல, அடிமைகள் அல்ல. பிசாசுக்கு, என் சுயத்துக்கு, என் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு நான் அடிமை அல்ல என்று நாம் உணர்ந்து அந்த ரட்சிப்பு முழுமையடைய பிரயாசப்பட வேண்டும். நான் இதை செய்ய மாட்டேன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள். இது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். ஏனெனில் அடுத்த 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தினுடைய விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். யாருக்குள்ள? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற, தீர்மானிக்கிற, விரும்புகிற, அதற்காக முயற்சிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி. அந்த சித்தம் எப்பொழுதுமே தயவுள்ளது தான், தயவு நிறைந்த சித்தம். அந்த சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நம்மளே, விருப்பத்தையும் உண்டாக்குகிறார், செய்கைகளையும் நம்மிடத்தில் நமக்குள்ளே உண்டாக்குகிறார். இது அற்புதமான காரியம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 14 வசனத்தை பார்த்தீங்கன்னா இடைப்பகுதியில் வாசிக்கிறேன். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதியிருக்கு. 14ஆம் வசனம். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்கள். 12ஆம் வசனத்தை என்ன பார்த்தோம்? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இங்கே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. பிரச்சனை சவால்களை சந்திப்பதிலே end determines the means அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லும். முடிவுதான், அந்த ஒரு காரியத்தின் முடிவுதான் நம் வழிமுறைகளை தீர்மானிக்கும் என்று. அது தவறு. முடிவு அல்ல, வழிமுறைகளை நாம் நிர்ணயித்துக் கொண்டு அதனுடைய முடிவிலே நாம் செல்ல வேண்டும்.
வழிமுறைகள். கர்த்தர் நமக்கு வழிகளை போதித்து இருக்கிறார். மிகவும் முக்கியமான ஒரு காரியம், கர்த்தர் தம்முடைய வழிகளை நமக்கு போதித்திருக்கிறார். மறந்து போகாதீங்க. அந்த போதிக்கப்பட்டிருக்க அந்த வழிமுறைகளின் வழியிலே தான் நாம் நடக்க வேண்டும். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்ட அந்த வசனம் தான் நம்முடைய வழிமுறை. என் பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி. அவங்க சொல்லுவாங்க, எப்படியாவது நான் போக வேண்டிய எல்லை அடையணும்ப்பா, அது எப்படியானாலும் பரவாயில்ல, நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முடிவு தான் முக்கியம். அது கோணலும் மாறுபாடுமான சந்ததி. எப்படி வேணாலும் போய் சமாளித்து பார்ப்பாங்க. ஆனால் நாம் குற்றமற்றவர்கள், கபடு அற்றவர்கள், உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுறது, கபடு அற்றவர்கள், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள், ஆண்டவருடைய பார்வையில் அப்பழுக்கு இல்லாத சுத்தமான ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்படி இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுப்பும் இருக்கக்கூடாது, தர்க்கிப்பும் இருக்கக்கூடாது, ஆர்கியூமெண்ட்டே பண்ணக்கூடாது, முறுமுறுக்கவே கூடாது. சவால்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டுமானால் இந்த விதமாக நீங்கள் செயல்பட வேண்டும். இது முடியாத காரியம் இல்லை. நம்ம மனதுக்குள்ள தீர்மானிச்சா முடியும். நம் மனதுக்குள்ளே தீர்மானித்து கொண்டு, ஆண்டவரே முறுமுறுப்பு தர்க்கிப்பு இல்லாமல் நான் செயல்படுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டால் பரிசுத்த ஆவியானவருக்கு தேவையான வழி வாய்ப்புகளை கொடுத்து வல்லமையும் கொடுப்பார் நமக்குள்ளே. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசாசின் திட்டம் நம்மை கோணலும் மாறுபாடுமான சந்ததியாரை காட்டி அவர்களைப் போல மாற்றுவதற்கு, சமாதானமற்ற நிலையிலே நாம் வாழ்க்கையை நடத்துவதற்கு, கடைசியில் அவர்களைப் போல நிர்மூலம் ஆகிவிடுவதற்கு தூண்டும்படியான காரியங்கள் அவனுடைய திட்டத்திற்குள்ளே இருக்கிறது. எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். இதில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அப்படி கிடையாது. தப்பு இருக்கு. பாருங்க, மார்த்தாள் மரியாள் ரெண்டு பேரும் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நம்ம சந்திக்கிறோம் அவங்கள. லூக்கா 10ஆம் அதிகாரம். ஒரு முக்கியமான காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மரியாளை எப்போ நீங்கள் சந்தித்தாலும் 3 முறை இந்த மரியாளை பற்றி போட்டிருக்கு. 3 முறையும் இயேசுடைய பாத வழியில் தான் அவங்க இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். 3 முறையும் இயேசுடைய பாத வழியில் தான் இருப்பாங்க. அதில் ஒரு பகுதி தான் அந்த 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை உள்ள அந்த பகுதி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். 38ஆம் வசனம் சொல்லுது. கிராமத்துக்குள்ள வந்த உடனே எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் மார்த்தாள் என்ற ஸ்திரீ தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மனமு வந்து அவளை உபசரிப்பதற்கு விருந்தோம்பல் காரியத்திலே ஏற்றுக்கொண்டாள் என்று வேதம் சொல்லுது. அடுத்து என்ன கேட்குறாங்க தெரியுமா? அந்த அம்மா அதிகமான வேலை செய்ததுனாலே களைச்சிட்டாங்க. களைச்சி போயிட்டாங்கன்னா வந்தவருக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கணும், நல்லா கவனிக்கணும், ஓடி 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 எல்லாம் செய்கிறாங்க. நல்லதுதான், சந்தேகம் இல்லை. ஆனால் அதில் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து, வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைந்து. என்ன அர்த்தம்? வேலையை சந்தோஷமாக செய்கிறதும் உண்டு, கடனேன்னு கழிக்கிறதும் உண்டு. கூடவே இருக்கிற சகோதரி உதவியே செய்ய மாட்டேங்கிறாள். உட்காரு கதை அடிச்சுட்டு இருக்கா, அவருக்கு பேசிகிட்டே இருக்காரு, அவரும் கதை அடிச்சுட்டு இருக்காரு, இவனுக்கு கேட்டுக்கிட்டு இவருக்கு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. வந்து ஒரு சின்ன உதவி செய்யக்கூடாது, ஒரு வெங்காயம் வெட்டி கொடுக்கக்கூடாது, ஒரு வெள்ளைப்பூ உரிச்சு கொடுக்கக்கூடாதா? இப்படியெல்லாம் மனசில் ஓடி இருக்கும். ஏன்னா பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைந்து, அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரினை விட்டு வந்திருக்கிறதை குறித்து நமக்கு கவலை இல்லையா? நேற்றைக்கு இரவு 7:30 மணிக்கு இங்கே வந்து சேர்ந்தோம். முந்தா நாள் இரவு 7:30 மணிக்கு இந்த நாகர்கோவில் இங்கே வந்து சேர்ந்தோம். நேற்று முழுவதும் கிளீனிங் ஒர்க் அது டைட்டாக இருந்தது, சரியா? ஆனால் எல்லாம் இருந்தும் எந்த விதமான மனபாரமோ வேதனை இல்லாமல் செய்வதற்கு எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். களைப்பே இல்லை. ஒரு நாள் முழுவதும் காலையில் 5 மணிக்கு பரப்பிட்டு ராத்திரி 7:30 மணிக்கு வந்து இறங்குறோம். இடையில ஒரு 1 மணிலேருந்து ஒரு 3:15 மணி வரைக்கும் மதுரை திருமங்கலத்தில் ஒரு சின்ன பிரேக். அங்கே ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கணும்னு சொன்னாங்க, அதனால் அவங்களுக்கு அதை எடுத்துக்கிட்டு வந்தோம் நாங்கள். ஆனால் அந்த பிரேக்கை தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்போ ஒரு 45 நிமிஷம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிரைவர் பிரேக் பண்ணார். அப்புறம் ஒரு 40 நிமிஷம் டீ குடிக்கிறதுக்கு பிரேக் பண்ணோம், அவ்வளோதான். இங்கே வந்து சேர்ந்துட்டோம். ராத்திரி 7:30 மணிக்கு வந்து சேரும்போது பயங்கரமான மழையில் நனைஞ்சிக்கிட்டு தான் எல்லா திங்ஸையும் உள்ளே எடுத்து வச்சோம். ஆனால் எங்கள் உடம்பு எந்த விதமான பாதிப்பும் அடையவில்லை. ஏன் தெரியுமா? நமக்கு உள்ளே இருக்கிறவர் அவர்.
நமக்குள்ளே இருக்கிறவர் நம்மை பாதுகாக்கிறவர். மார்த்தாள் என்ன பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ ஏற்றுக்கொண்டவள். ஆனால் கேட்குறாங்க பாருங்க அந்த அம்மா, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ரெண்டு காரியம். ஒன்று, சகோதரியை குற்றப்படுத்துறாங்க. ரெண்டாவது, ஆண்டவரை குற்றப்படுத்துறாங்க. அப்புறம் ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்குறாங்க, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். நீங்க மட்டும் அமைதியாக இருக்கீங்க, கவலை இல்லாமல் நாளில் ஓடிட்டே இருக்கேன். பார்த்தீங்களா? முறுமுறுக்க முறையிட தொடங்கிட்டோம்னா இப்படி தான் ஒரு ஆண்டவரையே குற்றப்படுத்தி விடுவோம். அதாங்க பார்க்குறோம். பிரச்சனை சவால்களை சந்திப்பதிலே தேவ சமாதானம் வேணும்னா ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பதை எப்பொழுது 24 மணி நேரம் 365 366 நாட்களுமே நாம் அனுபவிக்கிறதா இருக்க வேண்டும். அவர் நமக்குள் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். நிறைய நேரங்களில் நம்ம இப்படி செயல்படுறோம். பார்த்தோங்க, ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, தேவையானது ஒண்ணுதாம்மா. உன் சகோதரி மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த ஆண்டவர் எதையும் செய்ய முடியும் நம்பிக்கையோட அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போமானால். ஆனால் வேலை செய்யும் போது எதை செய்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எதை செய்தாலும், அதாவது கொலேசியர் நிருபத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, கொலேசியர் நிருபத்தில் அழகாக ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். 3ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது, 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். உங்களுக்கு எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எதை செய்தாலும் சரி, வேலை செய்றீங்களா, ஓடி ஓடி வேலை செய்றீங்களா, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அதை அவர் முன்னிலையில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். சீனாவில் இன்னைக்கு வரைக்கும் சீனாவில் கிறிஸ்தவங்கன்னு வேலை செய்யறவங்களை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, வேலை நேரம் முடிந்த பிறகும் அவங்க அந்த கையில் தொட்ட வேலையை முடிச்சுட்டு தான் வெளியே எழும்புவாங்க. அரை வரையும் எழும்ப மாட்டாங்க. மற்றவங்க எல்லாம் எழுப்பி போயிடுவாங்க, அப்படி இப்படி விட்டுட்டு எழுப்பி போயிடுவாங்க, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம், யாரும் குற்றப்படுத்த மாட்டாங்க, வேலை நேரம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகள் மட்டும் எடுத்தது இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும், அதை முடிக்கிற வரைக்கும் உட்கார்ந்து முடிச்சுட்டு தான் போவாங்க. இதை வைத்தா நீ கிறிஸ்தவனான்னு கேட்பாங்க. கிறிஸ்துவ அன்பானவர்களே, இது அவருடைய பிள்ளைகள். பிரச்சனை சவால்களை சந்திப்பதில் தேவசமா என்ன நடந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கு, அவளுக்கு உதவி செய்யும்படி சொல்லும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார், நான் செய்கிறேன். அங்கே அவர் பேசுறதை நான் கேட்டுக்கிட்டே செய்கிறேன். அங்கே உட்கார்ந்து கேட்குறாங்க அவங்க மரியாள், நான் இங்கே வேலை செய்து கொண்டே அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அதான் தேவையானது ஒன்றே. நீ என்ன செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரி. இது ஆண்டவருடைய கட்டளை. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, கர்த்தருடைய காருண்யம் மட்டுமல்ல, இதில் ஒரு கண்ணியத்தை கொடுக்குறாரு பாருங்க. கர்த்தர்களும் கண்ணியத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். மரியாளுக்கும் மார்த்தாளை அன்பா கடிந்து கொள்றாரு பாருங்க. சத்தம் போடல, அன்பா, என்ன நீ கேள்வி கேட்குறியா அப்படின்னு அவர் கேட்கல. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சுன்னு சொல்லுவாங்க பழமொழி. அது மாதிரி சகோதரி மட்டுமில்ல, என்னையும் கேள்வி கேட்குற அப்படின்னு அவர் கடிந்து கொள்ளலை. அன்பா சொல்றாரு, மார்த்தாளே 2 முறை பெயர் சொல்லி அன்பா கூப்பிடுறாரு பாருங்க. நீ அநேக காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையே இல்லை, அது தேவையே இல்லை. தேவையானது ஒண்ணுதான், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவ்வளவுதாங்க. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மகிமையானவர் எங்களுக்கு எங்களுக்கு மகிமையானவர்களை செய்தார்னு அங்கே இயேசுவின் தாயார் மரியாள் சொன்னாங்களே, அதுபோல இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நாம் அதை தெரிந்து கொள்ளணும் எப்போவுமே. அப்போ பிரச்சனை சவால்கள் பெருசாகவே இருக்காது. நமக்கு ஒரு பங்கு இருக்கு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம். எல்லா சூழ்நிலையிலும் ஒரு சிறப்பான காரியம் எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, நீங்களும் நானும் எதுவுமே இழந்து போக மாட்டோம், இழந்து போக விட மாட்டார். அதான் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் தாயார் அந்த மரியாள் சொல்றாங்க, வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார்.
அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய நாமத்தினாலே செய்யுங்க எதை செய்தாலும். கர்த்தருடைய வசனத்தின் ஆதாரத்தில் நீங்கள் செய்யுங்க. புலம்பாதீங்க, கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, தேவையே இல்லை உங்களுக்கு அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துகிறார். இந்த நாளில் கர்த்தர் அருளும் கண்ணியம் அது மனிதர்களுக்கு. அவருடைய காருண்யத்தில் அவர் கண்ணியத்தை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு பகுதியில் வாசமாக இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தும் இந்த காரியத்தை உங்களுக்கு. பழைய ஏற்பாட்டு பகுதியில் 13ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஆபிராம், அங்கே ஆபிராம் தான் இருக்குது, இன்னமும் ஆபிரகாமாக மாறவில்லை. அந்த நாட்களிலேயே ஆண்டவரை எந்த அளவுக்கு அவர் அனுபவிக்கிறார் என்பதை பாருங்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி ஒரு பிரச்சனை வருது. செல்வ சீமான 2 பேரும் இருக்கிறாங்க, 2 பேரும் ஒன்று போல நிறைய சொத்துக்கள் வைத்து கொண்டு இருக்கிறாங்க. மிருக ஜீவன்கள், வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகள் 2 பேருக்கு இருக்கு. இப்போ வேலைக்காரர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, வேலைக்காரர்களுக்குள்ள வாக்குவாதம் வருது. இவங்க 2 பேருக்குள்ள இல்லை, வேலைக்காரர்களுக்கு வாக்குவாதம் வருது. நம்ம கூட இருக்கிறவங்களுக்குள்ள சில வேளைகளில் பிரச்சனை பிசாசு தூண்டி விடுவான். ஓகே, இப்போ கட் பண்ணி மறுபடியும் கூப்பிடுவோம். ஓகே ஓகே ஓகே. அதாவது கர்த்தர் அருளும் காருண்யம், கர்த்தருடைய காருண்யம் மட்டுமல்ல கண்ணியம், கர்த்தர் அருளும் கண்ணியம். இது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த காரியம். அதாவது காருண்யத்தில் அவர் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். கண்ணியம் எல்லாரையும் ஒன்று போல கனப்படுத்துகிறார். மார்த்தாளையும் கனப்படுத்துகிறார், மரியாளையும் கனப்படுத்துகிறார். 2 பேரையும் விட்டு கொடுக்கலாம். அவர் 2 பேருக்குமே அவரவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுத்து அன்பாக கண்டித்து அழகாக நடத்துகிறார். இதுதான் ஆண்டோடைய செயல்பாடு. பார்த்தோங்க, யாரையும் கடிந்து கொள்வதில்லை, யாரையும் அவர் நிர்மூலமாக்குவதும் இல்லை. இதில் ஆபிரகாம் உடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் விளங்கும். நம்ம வாசிக்க கேட்ட அந்த பழைய ஏற்பாட்டு பகுதியில் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிராம் என்று தான் சொல்லப்பட்டிருக்க பெயர் இன்னமும் வாக்குத்தத்தத்தின் மகனாக ஆபிரகாமாக மாற்றப்படவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே அவர் ஆண்டவரோடு எவ்வளவு நெருங்கி இருந்தார் என்பது இந்த சம்பவம் அழகாக விளக்குகிறது. ஆபிராம் 13ஆம் அதிகாரம், அதில் என்ன பிரச்சனை வருது, 2 பேரும் செல்வந்தர்களாக நல்லா நிறைய ஆடு மாடுகள் மற்ற விதமான பொருட்களோடு நிறைந்து இருக்கிறாங்க. 2 பேருமே அப்படி இருக்கிறாங்க. அதான் மிருக ஜீவன்கள், வெள்ளி உடைமை, பொன்னுடைமை, ஆஸ்திகள் எல்லாம் உடைய சீமான இருந்தான் ஆபிராம். அதே போல லோத்தும் 2 பேருக்கும் வேலைக்காரர்கள். இப்போ பிரச்சனை எங்கேருந்து வருது, இந்த வேலைக்காரர்கள் மூலமாக வருது பாருங்க. நிறைய வேலைகள் நம்ம சுற்றி உள்ள மனிதர்கள் மூலமாக, மற்றவர்கள் மூலமாக நமக்கு இந்த விதமான பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு பிசாசு அவர்களை தூண்டி விடுவான். நாம் பிரச்சனை சவால்களை சந்திப்பதிலே சைட் ட்ராக்கில் போவதற்கு, அல்லது அதை சந்திக்க முடியாமல் போவதற்கு, அதை விட்டு வெளியே போவதற்கு முயற்சி பண்ணுவதற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். இங்கே என்ன ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஏன்னா அவங்களுக்குள்ள வேலைக்காரர்களுக்குள்ளே தான். அது என்ன போட்டிருக்கு 7ஆம் வசனத்தில், ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அவங்களுக்குள்ள வாக்குவாதம் பெருசாகிடுச்சு. அது அதனால தான் இதில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே, உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும், யாருடைய மொபைலோ டச் ஆகுது, நீங்கள் பேசுறது எனக்கு கேட்குது, அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, தயவுசெய்து மியூட்டில் போட்டுருங்க. ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கணும். வேறு எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. கொஞ்ச நேரம் நாம் என்ன ஆண்டவரே பேசும் என்று கேட்டு தான் நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம். அவர் பேசி கொண்டு இருக்கிறார். வேறு பேச்சுகளுக்கு ஸ்டாப் பண்ணிடுங்க, முற்றுப்புள்ளி வச்சிருங்க. ஏன்னா அது கர்த்தருடைய நேரம். உங்களோடு கூட உரையாடி கொண்டிருக்கிறார். ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் கானானியரும் பெரிசியரும் வேதத்தில் கூறியிருந்தாங்க. மற்ற மக்கள் மத்தியில் அவங்க இருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. மற்ற மக்கள் மத்தியில் இருக்கும்போது ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகுது. இவர்கள் 2 பேருமே ஆண்டவரை அதிகமாக நம்புகிறவர்கள், லோத்தும் சரி ஆபிராமும் சரி. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்காரர்களை வாக்குவாதம் வருது. இது மற்றவர்கள் மத்தியிலே சாட்சியை கெடுக்குது. உங்களை சுற்றியுள்ள மக்கள் மத்தியிலே நாம் செய்கிற காரியங்கள் இடர்லை உண்டாக்குமையானால் அது ஆண்டோடைய நாமத்துக்கு நிந்தையாக இருக்கும். நம்முடைய வார்த்தைகள் உப்பினாலே சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாக இருந்தால் நல்லா இருக்கும். அது பாருங்க, ஆபிராம் அழகா 8வது வசனத்தில் சொல்றாரு, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்.
இந்த சகோதரத்துவம் இருக்கிறது கர்த்தர் அருளும்படியான கண்ணியம் பார்த்துக்கோங்க. மனிதர்களுக்குள்ளே இருக்கிற சகோதரத்துவம் கர்த்தர் அருளும்படியான கண்ணியம். அண்ணன் அக்கான்னு கூப்பிட்டு, தம்பி தங்கச்சின்னு கூப்பிட்டு நம்ம சகோதரர்களாக பழகுகிற அந்த காரியம், அந்த சகோதரத்துவம் கர்த்தர் அருளும்படியான கண்ணியம். அதைத்தான் அவர் அழகாக சொல்றார். எனக்கும் உனக்கும், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். வாக்குவாதம் வேண்டாம், ஆர்குமெண்ட் வேண்டாம். இது மற்றவங்க மத்தியில், சகோதர மத்தியில் இந்த மாதிரி இருக்கிறது மற்றவங்க மத்தியில் இழிவை கொண்டு வரும், அது ஆண்டவருக்கு நிந்தையாக மாறிவிடும். அதுதான் சொல்லாமல் சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்னால் இருக்குல்ல, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகலாம். நீ இடதுபுறம் போனா வலதுபுறம் போறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன். என்ன அற்புதமான வார்த்தைகள் பார்த்தீங்களா? அற்புதமான வார்த்தைகள்ங்க, அதிசயமான ஆண்டவர். நீ இடதுபுறம் போனா வலதுபுறம் போறேன், நீ வலதுபுறம் போனா அதாவது என்ன அர்த்தம்? நீ சூஸ் பண்ணிக்கோ. எனக்காக ஒருத்தர் சூஸ் பண்றாரு. நீ சூஸ் பண்ற போது மிச்சம் பொழுது எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியமா இருக்கும். அப்ப என்னன்னா, எப்பொழுதுமே விட்டு கொடுக்கிறவங்க, அதான் இழந்து போகிறவங்க ஆதாயப்படுத்திக் கொள்வார் என்ற ரகசியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். லோத்து சுய இஷ்டத்துக்கு உட்பட்ட தெரிந்து கொள்ளுதலை அங்க செய்கிறாரு. ஏன்னா சோதோம் ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும், பாவத்தினாலே சபிக்கப்படும் முன்னதாக கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் மிகவும் அழகா இருந்தது அந்த பகுதி. ஆனா அதுதான் ஆபத்தான பகுதி. அது லோத்துக்கு தெரியாது. கண்ணுக்கு இன்பமாய் தோன்றுகிறது, அதை அவர் தெரிந்து கொள்கிறார். ஆனால் ஆபிராம் தேவ சித்தத்துக்குட்பட்டு தெரிந்து கொள்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகளெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள், பிசாசினால் பிதாவினால் உண்டானவைகள், பிதாவால் உண்டானவைகள் அல்ல. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இது பிசாசுக்கு சொந்தமானது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதாவது என் மந்தை மேய்ப்பர்களோடு, என்னுடைய மந்தைகளோடு, என்னுடைய சொத்துக்களோடு அங்கே போயிருந்தா நான் சுகமா இருப்பேன். கண்கள், மாம்சத்தீச்சை, பெருமை, இவைகளில் சிக்கி கொண்டாட பாருங்க. ஆனால் தேவ சித்தத்துக்குட்பட்ட தெரிந்து கொள்ளுதல் ஆபிராமுக்கு இருக்கு. அதான் கர்த்தருடைய கண்ணியத்தை காத்துக்கொள்ளும்படியான கிருபை. வேண்டாம், சண்டை வேண்டாம், சமாதானமாக நாம் பிரிந்து போய்விடுவோம். ஆனால் அது பிரிவது கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் அதுக்கப்புறம் தான் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை ஆபிராமுக்கு கொடுக்குறாரு. பெரிய ஒரு ரகசியத்தை எங்கள் வெளியே, அது வரைக்கும் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை வெளிப்படுத்தலை. பிரிந்து போன பிறகுதான் தொடர்ந்து உள்ள வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரகசியம் அது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, தாவீதுடன் அபிகாயில் வார்த்தை கொஞ்சம் பாருங்க. தாவீது உணவு கேட்டு நாபாலுக்கு ஆள் அனுப்பும்போது நாபால் ஒன்றும் தரமாட்டேன்ட்டான். அதை அவன் வேலைக்காரன் மனைவிட்ட, நாபாலுடைய மனைவி அபிகாயில்கிட்ட போய் சொல்லும்போது அபிகாயில் வேகமாக ஆயத்தமாகி சமாதானமான வார்த்தைகளை பேசுறத 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 18 முதல் 38 வரை உள்ள வசனங்களை பார்க்குறோம். ரொம்ப சமாதானமாக பேசுகிறாங்க அவங்க. ஏன் நீங்கள் பெரியவங்க, நீங்கள் நல்லவங்க, கடவுள் தேவனுக்கு பயந்தவங்க, தேவன் உங்களை வாக்குத்தத்தம் பண்ணபடி ஆசீர்வதிப்பார். ஆனால் நாபால் ஒரு பைத்தியக்காரன், தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சுக்கோங்க, அவனுக்கு பெருசாக எடுக்காதீங்க, அதை சரிப்படுத்துறதுக்கு நான் வந்திருக்கேன், இந்த பொருட்கள்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி போகிற பத்தம். அது அபிகாயிலின் சமாதான வார்த்தைகள். பிரச்சனை சவால்களை அழகாக சீத்து, இல்லைன்னா அந்த குடும்பம் முழுவதையும் அழிச்சிருப்பாங்க அவங்க போய். மக்கள் எல்லாரும், வேலைக்காரங்க அத்தனை பேரையும் அழிச்சிருப்பாங்க அவங்க போய். அப்படிதான் புறப்படுறாங்க. புறப்படும் பொழுது அபிகாயில் தடுத்து நிறுத்துகிறார். சமாதான வார்த்தைகள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்க கேட்டோம் இல்லையா, அதுலேயும் ஆண்டவர்கள் இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். பிசாசனுடைய திட்டம் பிரிச்சு போட்டு அரசாண்டு அவர்களை அழிக்கிறது தான். நாபால் மூலமாக அத்தனை பேரை அந்த பகுதி முழுவதும் அழிப்பதற்கு திட்டம் போட்டான். அதுபோல மரியாளுடைய சமாதானத்தையும் மார்த்தாவுடைய சமாதானத்தையும் கெடுக்கிறதுக்கு அவளை பிரிச்சு போடுறதுக்கு திட்டம் போட்டான். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்கள், எல்லாவற்றிலும் தோற்று போனது அவன்தான். லோத்துக்கும் அந்த ஆபிராமுக்கு இடையில குழப்பத்தை உண்டு பண்ணி அதனால பெரிய குழப்பங்களை உண்டு பண்ண திட்டம் போட்டான். பிதாவுடைய சித்தம் அவர்களை சேர்த்து வைத்து ஆசீர்வதிப்பது. அது அழகா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. இங்கே தாவீது அபிகாயில் சமாதான வார்த்தைகள். இதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு அற்புதமான காரியம் நடக்குது. 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 7 வசனங்களை வாசிக்க கேட்டோமே, அதுல பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது. எபிரேய குலத்திலிருந்து வந்த விசுவாசிகள், எபிரேயர் அல்லாமல் கிரேக்க
மொழி பேசுகிற யூதர்கள், அந்த அந்த யூதர்கள் கிரேக்க மொழி பேசுகிறவங்களும் எபிரேய மொழி பேசுகிறவங்களும், எபிரேய மொழி பேசுகிறவங்க பிறப்பிலிருந்த யூதர்கள், இவர்களும் யூத மார்க்கத்தில் அமைந்த மற்றவர்களும் அங்கே இருக்கிறாங்க சபைக்குள்ள. அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. எங்க ஸ்திரீகளை ஒழுங்கா இந்த எபிரேயர் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த விதவைகளுக்கு கிடைக்க வேண்டிய இந்த காரியங்கள் சரியானபடி கொடுக்கப்படலைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அப்ப இந்த அப்போஸ்தலர்கள் அதில் தலையிடலை பார்த்தோங்க. பாஸ்டர்மார், ஊழியக்காரர்கள் உலக காரியங்களை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு ஆவிக்குரிய காரியங்களை மட்டும் செய்து கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் இங்கே தான் இருக்கு. என்ன சொல்றாங்க? 2ஆம் வசனத்தில், நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல எங்களுக்கு. ஆதலால் சகோதரர், பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். 7 பேரை உங்க மத்தியிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள் சொல்றாங்க. இந்த எபிரேயர் கிரேக்கர்கள் மத்தியில் இந்த பிரச்சனை வந்த உடனே, முறுமுறுப்பு வந்த உடனே, எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுப்பு வந்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். யூதர்கள் தெரிந்து கொள்ளப்படலை, 7 பேருமே கிரேக்க பின்னணியில் தான் வர்றாங்க, தெரிந்து கொள்ளப்படுறாங்க. என்ன அற்புதமான காரியம் பாருங்க. எங்க பிரச்சனையோ அங்கேயே அதற்குரிய விடையை பார்க்கிறாங்க. இதான் பிரச்சனை சவால்களை சந்திப்பதில் தேவ சமாதானத்தோடு கூட செயல்படுகிற பெரிய ஒரு காரியம். இது ஆவியானவர் கொடுக்கிற அற்புதமான ஆலோசனை பாருங்க. அற்புதமான ஆலோசனை, ஆவியானவர் கொடுக்கிற அற்புதமான ஆலோசனை. அது என்ன? இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. இதுல எபிரேயர்களும் இருக்காங்க, கிரேக்கர்களும் இருக்கிறாங்க. அப்பொழுது எல்லாரும் சேர்ந்துதான் 7 பேரை தெரிந்து கொள்றாங்க. அந்த 7 பேருமே நீங்க பாத்தீங்கன்னா கிரேக்க விசுவாசிகள் தான். ஒருத்தர் கூட எபிரேய விசுவாசி கிடையாது. அவங்களே தெரிந்து கொண்டு நீங்களே விசாரிங்கப்பா, எல்லாரையும் எபிரேயரையும் விசாரிங்க, கிரேக்கரையும் விசாரிங்க. அந்த மாதிரி பொதுவாக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. என்ன அற்புதமான காரியம். சில சபைகளில் நான் திருநெல்வேலி கிறிஸ்தவங்க, கன்னியாகுமரி கிறிஸ்தவங்கன்னு சண்டை போடுறதை நான் பார்த்துருக்கேன். ஜாதி அடிப்படையில் சண்டை போடுறதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே, இதெல்லாம் வேதத்துக்கு விரோதமான காரியங்கள். நாம் சகோதரர். உனக்கும் எனக்கும், உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் இடையிலே வாக்குவாதம் வேண்டாம். எல்லாரும் சகோதரர்கள் தான். இந்த ஒரு ஒருமைப்பாடு பிரச்சனை சவால்களை சந்திப்பதே தேவ சமாதானத்தை கொண்டு வரும். இதற்கு உதவி செய்வது பரிசுத்தாவினர். இதைத்தான் சங்கீதம் 16 7-8 வசனங்களில், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை. அவர்கிட்ட போகணும். என்ன செய்யணும் ஆண்டவரே? இதில் அவர்கிட்ட போனாங்கல்ல, அப்போஸ்தலர் போனவொன்னு அப்போஸ்தலர் சொன்னபடி அவங்களே தெரிந்து கொள்றாங்க. ஆவியானவர் நிறைந்தவங்க. சொல்ற கண்டிஷன் என்ன? பரிசுத்தாவி, ஞானம், நற்சாட்சி. இந்த 3 தான். கிரேக்கரா, யூதரா, ஜாதியா அல்லது ஊரா, அதெல்லாம் இல்லை, எல்லாம் ஒன்று தான். அப்போ இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவி நிறைந்தவனாகி இப்படி வரிசையாக ஒரு லிஸ்டே கொடுக்குறாங்க, தெரிந்து கொள்றாங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. வலது பாரிசத்தில் செயல்பாடு, என் செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தர் இருக்கிறார். ஆனால் நான் எந்த காலத்திலும் அசைக்கப்பட மாட்டேன். நான் செய்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். நிறைய நேரங்கள் இதை நம்ம மறந்து விடுகிறோம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் இதை நம்ம அற்புதமாக பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிரச்சனை சவால்களை நாம் சந்திக்கும் போது தேவ சமாதானத்தோடு சந்திப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அநேக வேளைகளில் இதை நாம் மறந்து விடுகிறோம். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் என்னவென்றால், பிரச்சனை சவால்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும். போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன்களும் உலகத்தை நான் ஜெயித்தேன், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கிட்ட மட்டும்தான் நமக்கு சமாதானம் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது, வேற எங்கேயுமே இருக்காது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அற்புதமான ஆண்டவருங்க. அவரால் செய்ய முடியாததுக்கு அதிசயமானது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லை. நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான ரகசியம் இது. ஊழியங்களில் நிறைய காரியங்களை அங்கே அனுபவிச்சிருக்கோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வருகிற போராட்டங்கள்லாம் அவர் எங்களை அநாதைகளாக விட்டதே இல்லை. நான் உங்களை திக்கற்றலாக விட உங்களுக்கு வருவேன். ஒவ்வொரு முறையும் வந்திருக்காரு, ஒவ்வொரு சூழ்நிலையும் வந்திருக்காரு, ஒவ்வொரு தேவைகளையும் சந்திச்சிருக்காரு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அற்புதமான ஆண்டவர். காலையில் 5 மணிக்கு நாங்கள் பிரயாணம் தொடங்கினோம். முந்தா நாள் ராத்திரி 7:30 மணி வரைக்கும் பிரயாணம்.
ஆனாலும் எங்கள் சரீரங்கள் களைப்படையவில்லை. பார்த்தோம், அற்புதமாக ஆண்டவர் நடத்தினார், அற்புதமாக ஆண்டவர் நடத்தினார். அவங்களை என்னுடைய மனைவிக்கு அடிக்கடி படுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், கால் நீட்டி உட்கார்ந்து பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். இங்கே இரவில் வந்து சேரும்போது எந்த களைப்பல், அதுபோல் மழை பயங்கரமாக கொஞ்சம் மழையில் நனைஞ்சிக்கிட்டு தான் திங்ஸ்லாம் எடுத்து வச்சோம். க்ளீன் பண்ணாமல் வீடு கிடந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவதற்கு நிறைய நேரம் எடுத்தது. எல்லாவற்றையும் மீறி கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார், இருக்கிறார், இன்னமும் இருப்பார். இதாங்க உங்களுக்கு பிரச்சனைகள், சவால்கள் கண்டிப்பாக வரும். பிரச்சனைகள், சவால்கள். அங்கே எங்களுடைய திட்டம் எப்படி இருந்தது? சென்னையை விட்டு புறப்பட்டாச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டீ குடிக்கிறதுக்கு, அப்புறம் லஞ்சுக்கு மட்டும்தான் நிற்கணும், வேறு எங்கேயும் நிற்க வந்துடணும் அப்படின்னு தான் யோசித்தோம். 4 மணி அதிகபட்சம் இங்கே வந்து சேர்ந்துடணும்னு. ஆனால் இடையில திருமங்கலத்தில், அதை திருமங்கலத்துக்கு முன்னால் மதுரை வந்துட்டு இருக்கும்போது திருமங்கலத்தில் உள்ள அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் எங்கள் ஊரில் பிரேக் பண்ணி தான் போகணும், உங்களுக்காக நாங்கள் சர்ச்சில் காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அப்போது நாங்கள் பிரேக் பண்ணோம். 1:15 மணிக்கு போய் சேர்ந்தோம். 3:15 மணி வரைக்கும் அங்கே இருந்தோம். பார்த்தோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அவர்களோடு இணைந்து நாங்கள் சாப்பிட்டோம். அதன் பிறகு சாப்பிட்ட பிறகு அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஏதாவது வசனம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னா. அப்போ அவர்களோடு கூட வேத வசனங்களை பைபிள் ஸ்டடியாக, வேத ஆராய்ச்சியாக நாங்கள் எடுத்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். அது ஆசீர்வாதம் தானே? அவர்களுக்கும் ஆசீர்வாதம், எங்களுக்கும் ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லை, அந்த டிரைவர் எங்களுடைய பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருந்தார். நிச்சயமாக அவருக்கு சத்தியம் தெளிவாக அவருக்கு போயிருக்கு. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் மகா பெரியவர். அந்த டிரைவர் பேர் பரமசிவம். அவருக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எப்பொழுதும் நமக்கு ஆலோசனை தருகிறவர் அவர். எப்பொழுதும் உங்கள் செயல்பாடுகளிலே அவரை மட்டும் வைத்திருங்க. கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த கிருபை நிறைந்த அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருந்தால் போதும், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் சூழ்நிலையில் கடினங்கள், அழுத்தங்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த காலை வேளையில் அவரை நாம் நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்போம். நமக்கு முன்னால் ஆண்டவர் ஆபிராமை கொண்டு வந்தார், அபிகாயிலை கொண்டு வந்தார், அப்போஸ்தலர்களை கொண்டு வந்தார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச மரியாளையும் மார்த்தாளையும் கொண்டு வந்தார். எல்லாரும் நம்மக்கிட்ட பேசியிருக்காங்கல்ல. நாம் எந்தெந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்டவர்கள் அதை முறுமுறுக்காமல், முறையிடாமல், கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது, ஆர்கியூமெண்ட்டும் பண்ணக்கூடாது, மறுமுறும் பண்ணக்கூடாது, முறையிடவே கூடாது, முறுமுறுக்கக்கூடாது, முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? எந்த சூழ்நிலையிலும் நீரின் வலது வாசல் வீற்றிருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று நான் சொல்லத்தக்கதாக எப்பொழுதும் உம்மை எனக்கு முன்பாக வைத்திருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போமா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். எழுதி கொடுத்திருக்காரே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையான வல்லமிடம் பிரசனத்திற்குள்ள ஒரு பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசின கர்த்தர் தாமே நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதியும். ஆண்டவர் மகிமைப்படுவீராக. எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற வண்ணமே எங்களை உம்முடைய கரங்களிலே பலவீனங்கள், குறைகள், மட்டுப்பாடுகளோடு ஒப்புக் கொடுத்து எங்கள் விண்ணப்பங்களை மேலெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்ட நத்தாலில் அங்களுக்கு எங்கள் அனைவரின் சாத்தியம் நன்றியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற வைகளின் உறுதியும் காணப்படாத வைகளின் நிச்சயமுமாய்